பற்றினேன் உன் பாதத்தை வெற்றி தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குதல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சி திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினம்பர தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள், யோகங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்னாடி வெற்றி நம் கைகளில் வர அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் அந்த பதிவில் டேக் பண்ணி எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு திருமண ஆசை அதிகமாக உள்ளது, கலத்தரம் நல்லபடியாக அமையுமா, லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவரே சொல்லியிருந்தார் என்னோடய ஜாதகத்தை யூடியூப் பதிவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நண்பர் கொடுத்த ஜாதகம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25/3/2000 பிறந்திருக்கிறாரு. காலையில் 11:37 AM நாகர்கோயிலில் பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த நண்பர் ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இவர் லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது விருச்சிக ராசி, நட்சத்திரமாக வந்திருக்கிறது அனுச நட்சத்திரம். சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு, பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறார். ஸோ இப்போ இவர் கேட்ட கேள்வி, எனக்கு திருமண ஆசை மிகுதியாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதல் கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, திருமணம் அப்படின்னா என்ன, குடும்பம். அந்த குடும்பாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்காரு பாருங்கள், ராகு. அப்போ குடும்பம்னு ஒன்று சீக்கிரமாக வரணும்னு ஆசை இவருக்கு இயல்பில் இருக்கிறது சிறப்பு தான். குடும்பாதிபதியான சந்திரன் 6 போய் உட்காந்துருக்கிறார். நட்சத்திர சாதனம் யார் வாங்கியிருக்கிறார்னா அனுசம், சனியோட சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். சனி இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. அப்போ தந்தை ஆகணுங்கிற ஆசை இவருக்கு இயல்பில் சீக்கிரமாகவே வந்துருச்சு. அது தவறெல்லாம் கிடையாது, நல்ல விஷயந்தான். குடும்பத்தை அமைச்சு தர வேண்டியவர் யார் அப்படின்னா குரு பகவான். இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அப்போது ஆசை, அபிலாசை அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. ஆசை, அதை அனுபவிக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு 11ஆம் இடத்துல. அப்போ இயல்பாகவே இவருக்கு 18-19 வயசுலேயே இவருக்கு இயல்பாகவே எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனைக்கு போயிருப்பார். ஏன் அப்படின்னா, இங்கே சூரியன் பாருங்கள் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். கர்மம் புத்திரம் செய்யக்கூடிய இடம் 10ஆம் இடம் சொல்லுவோம். அந்த இடத்துல உட்காந்து தனது 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இவர் இயல்பிலேயே ஒரு 19-20 வயசு அந்த காலேஜ் பருவத்திலேயே இவருக்கு திருமண ஆசை வந்திருக்கும். தன்னுடைய மனைவியை எப்படி வாழணும், எப்படி தன் குழந்தைகளை வளர்த்தணும், அப்படி கற்பனைகள் நிறையாகவே இருக்கும். ஸோ அது தவறெல்லாம் கிடையாது. திருமண வாழ்க்கை எப்போ அமையும்னு கேட்டிருக்கிறார். அப்போ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மே மாதம் 2022ஆம் வருடம்க்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது. அந்த குரு வரும்போது குடும்பஸ்தானத்துக்கு வராரு, ராசிக்கு 9ல் வராரு, அப்போ ராகு மேலே வராரு. அப்படிங்கும்போது அந்த மே மாதத்தில் இவருக்கு திருமண வாய்ப்பை கை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லிடலாம். அடுத்த கேள்வி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறார். இங்கே தான் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது, நுணுக்கமாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இங்கே லக்னாதிபதி 9ல் உட்காந்துருக்கிறாரு, சந்தோஷம். பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நீசமடைஞ்சு நீசபங்கம் அடைகிறார். சரி, பஞ்சமாதிபதி அவரும் 9லேயே உட்காந்துருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நீசமடைஞ்சு நீசபங்கம் அடைகிறார். அப்போது ஒரு வாழ்க்கையை கொடுத்தா இவர் வச்சு வாழ்வாரா அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, இங்கே 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைஞ்சு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறார். இங்கே எப்படி பாருங்கள், 8, 9, 7, 8, 9, 10, 11 இந்த 3 அதிபதிகளும் சேர்ந்து 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அந்த செவ்வாயோட ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 டிகிரிக்குள்ளே வித்தியாசத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜாதகத்திற்கு சரியான ஜாதக இணைவு கண்டிப்பாக போட வேண்டும். இல்லைன்னா மன வாழ்க்கை கொஞ்சம் தொந்தரவு தரக்கூடியது. 7ஆம் அதிபதி சரராசியர்கள் தாரம் 2 சொல் அப்படின்னு கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி பார்க்கும்போது சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். அவர் சனி பகவான் நீசமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போது ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரியான ஜாதக பொருத்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் மன வாழ்க்கை ஒரு கேள்விக்குறையாக கொண்டு போய் விட்டுரும். இதற்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நீசபங்கம் அது ஒரு காரணம். குடும்பத்தை சாங்கத்தில் ராகு உட்காந்துருக்கிறது, நடக்கும் திசை கேதுவின் திசையே நடக்கிறது. கேது பாருங்கள், லக்னத்துக்கு 8ல் உட்காந்துருக்கிறார், அட்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போது அட்டமாதிபதிங்கிற வேலையை நிறைய செய்யக்கூடியவர். அவர் வாங்கியிருக்கிற சாரம் பாருங்கள், சூரிய பகவானின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். சூரியன் இந்த லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போ கழுத்தில் மாலை விழுகணும் அப்படின்னா, நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் தேடி கொடுத்துடக்கூடாது அப்படின்னா
நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் நம்பி போயிடக்கூடாது. கட்ட பொருத்தமும் பாவக பொருத்தமும் திசை தோஷமும் கோட்சார நிலைகளையும் சரியாக அனலைஸ் பண்ணி தான் இந்த ஜாதகத்திற்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா இந்த ஜாதகர் நல்லபடியாக வாழ்வார். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி குரு பகவான் 7க்கு 5 போய் உட்காந்துருக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட நீசபங்கம் அடைஞ்ச சனி பகவானோட உட்காந்துருக்கிறார். அப்போ வரக்கூடிய கலத்தரம் இவருக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வரலாம். அதே மாதிரி சட்டத்துறைகளில் இருந்து வரலாம், போலீஸ் துறைகளில் இருந்து வரலாம், ஆசிரியர் துறையிலிருந்து வரலாம், வங்கித்துறையிலிருந்து வரலாம். இவருக்கு கிழக்கு திசையிலிருந்து வரன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவருங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த ஜாதகத்தை பதிவின் மூலம் சொல்லிக்கிறோம். ஸோ இவருக்கு 32 வயது வரைக்கும் கேது திசை தான் நடக்கும். இப்போ 25 வருடம் 9 மாதம் 26 வயது ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இவருக்கு 27 வயது ஆகும்போது திருமண காலகட்டம் வந்து விட்டது, அதை உறுதியாக சொல்லிடலாம். ஆனால் ஜாதக இனிமை இல்லாமல் மெய்போக்காக வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நம்பி போனோம் அப்படின்னா இந்த ஜாதகரம் கொஞ்சம் கவனமாக திருமண வாழ்க்கை கையாள வேண்டும்ங்கிறது ஒரு பதிவாக இங்கே சொல்லிடுறேன். ஸோ ஜாதகத்தை ஆய்வு கொடுத்த நண்பருக்கு ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களும். இந்த பதிவு பிடிச்சிருந்த அவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விளக்கம் தரதாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.